ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா, ஆட்டு ஈரல் அல்லது மாட்டு ஈரல் சரும பாதிப்பாளர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டுங்க. வாரம் ஒரு முறைனாச்சும் முடிஞ்சால் உங்களுக்கு வாரத்துக்கு 2 முறை ஈரல் கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்டுக்கலாமான்னா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இதில் சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்களே, நான்வெஜ்ஜே கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறாங்களே, அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில சித்த மருத்துவம் கொஞ்சம் வீரியமிக்கது. அது இந்த நான்வெஜ்ஜு, ஒரு சில கீரைகள், புளி, எலுமிச்சை இதுபோல் விடயத்தோடு அது இணையும் பொழுது அது ஃபுட் பாய்சன் ஆகலாம், அல்லது அந்த பச்சிலை வைத்தியத்துடைய மருத்துவத்துடைய தன்மையை அது அழிச்சிடும். ஓகேங்களா? அதாவது மருத்துவ முறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய விட்டமின்ஸை லாஸ் ஆக்கி விட்டுரும். அதனால் பெரும்பாலும் இதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக நம்ம ஃபுட் பாய்சனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதாவது ஜீரணமாகாமல் அது என்னாச்சும் பிரச்சனையை உடல் உபாயத்தை ஏற்படுத்திடும். அதுக்காகவே சித்த மருத்துவத்தோட நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு கறியோடைய ஆட்டு ஈரல், செம்மறி ஆடாகட்டும், மற்ற கோழி ஈரலாகட்டும், மாட்டு ஈரலாகட்டும், ஈரல் கம்பல்சரி சாப்பிடுங்க. ஈரல் பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், அதாவது கொஞ்சம் ரெட்டிஸாக பிளாக்காக இருக்கும். இது வெள்ளாடுங்கும் போது கொஞ்சம் நமக்கு பார்த்திங்கன்னா ஈரல் டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேங்களா? அதேமாரி நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, சித்த மருந்து ஒரு வேளை எடுத்துகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு இதை எடுக்க வேண்டாம். அதாவது எப்படின்னா, சித்த மருத்துவத்தை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நாள் இதை எடுங்க. அதாவது ஒரு நாளைக்கு மருத்துவத்துக்கு விடுமுறை விடுங்களேன். சும்மா மருந்துன்னு எத்தனை வருத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க முடியும்? மருத்துவம் நமக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டே பண்ணாலும் 1 டேஸ்க்கு முழுக்க உணவுகளுக்கும் இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது ஒரு கிராமப்புறம் சார்ந்து அல்லது ஒரு மலைகளை சார்ந்து ஒரு சுற்றுலா போயிட்டு வாங்க. மனசு இலகாகும். அந்த சுற்றுலாவில் அந்த மலையோடைய சுனை நீர் அருவியில் குளிங்க, உடல் சுத்தமாகும். அந்த மூலிகை காற்று சுவாசிக்கும் போது நமக்கு உடலில் ஒரு சில வியாதிகள் குணமாகும். இந்த வெண்புலிக்கும் ஒரு அற்புத மருந்து தான் தூய்மை காற்று, தூய்மையான நீர், இந்த மூலிகை நீர். இதெல்லாம் அதுமாரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு இயற்கை சார்ந்த வாழ்வியில் நம்ம கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்களே குணப்படுத்தலாம். ஓகேங்களா? பக்க விளைவில்லாத ஒரு மருத்துவ முறைனா அது உணவே மருந்து தான். இயற்கையோட ஒன்றிணையது தான் நம்மளுடைய ஆரோக்கியமான ஒரு மருத்துவமாக இருக்குங்கிறத இதன் மூலியமாக புரிஞ்சுக்குங்க. ஈரல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சிறு பிள்ளைங்களுக்கெல்லாம், குழந்தைங்களுக்கெல்லாம் நான்வெஜ் கொடுக்கும்போது நீங்கள் இதுமாரி சுட்டு தாங்க. கிராமப்புறத்தில் எதுக்காக சுட்டு தருவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அதில் பாதி குக்காகும், பாதி வெந்து அந்த பாக்டீரியா அழிஞ்சிடும். ஆனால் ஹெல்தி பாக்டீரியா கொஞ்சம் சத்துக்கள் அழியாமல் அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி நீங்கள் சுட்டு தாந்து பழகுங்க. ஈரல் எது கொடுக்குறாங்கன்னா ஜீரணம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈரல் கொடுக்குறது குழந்தைங்களுக்கெல்லாம். எடுத்தோடனே நான்வெஜ் கொடுக்காம. ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு அப்படியே பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் போய் பொரிச்சு கறி வாங்கிட்டு கொடுக்குறாங்க, புரோட்டா வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பொரிச்சு மீன் வாங்கிட்டு வராங்க. வீட்டில் சமைச்சு கொடுத்து பழகுங்க பிள்ளைங்களுக்கு. நாளை பின்ன இதுபோல் சர்ம பாதிப்பும் வராது, இருந்தாலும் பரவாது. இதே உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு சப்போர்ட் பண்ணும். குறிப்பாக இதில் விட்டமின் B12, ஜிங்க், காப்பர் இந்த 3 இருக்குது. அதில் மாட்டு ஈரலில் அதிகப்படியாக அந்த 3ம் பார்க்கலாம். ஆட்டு ஈரலில் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் விட்டமின் B12 பெண்களுக்கு குறைவாக இருக்கும். அதனால் பெண்கள் அதிகப்படியாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரவாமல் தடுக்கும். ஏன்னா காரணம், ஆண்கள் விட பெண்கள் இதை அதிகம் பயன்படுத்துறது கிடையாது. ஆண்கள் பிரச்சனை கிடையாது, அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு கொடுத்துட்றாங்க, அவங்க சாப்பிடாம. கொஞ்சம் சேர்த்தி கேட்டு வாங்கிட்டு வாங்க. இல்லைனா அதுக்குன்னு கொஞ்சம் காசு கொடுத்து கூட வாங்குங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? சமைச்சும் சாப்பிட்லாம், சுட்டும் சாப்பிட்லாம். சுட்டு சாப்பிட்றது சிறந்தது, அது மருத்துவத்தில் வரும். ஏன்னா பாதி குக்கிங். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு சில காய்கறி கீரைகள்லாம் முழுசாக வேக வச்சு சாப்பிட்ணும், ஒரு சிலது பச்சையாக சாப்பிட்ணும், ஒரு சிலது பாதி வெந்து வேகாமல் சாப்பிட்ணும். அதுமாரி இது பாதி வெந்து வேகாமல் சாப்பிட்றது தான் இந்த மண்ணீரல், கல்லீரல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை தாண்டி வெள்ளாட்டுக்கறியில் A to Z கூட எடுத்துக்கங்க, தப்பே கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு பரவ மாரி ஒரு ஃபீல் இருந்தால் மேபி விட்டுக்குங்க. இல்லைன்னா நீங்கள் கம்பல்சரி சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்காங்க, நானும் சாப்பிட்டுருக்கிறேன். ஏன்னா உடம்புக்கு கொஞ்ச நேரம் சத்து வேணும். நான்வெஜ்ஜில் விருப்பம் இல்லாதவங்க ஓகே, விட்டமின் B12 உங்களுக்கு இதில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தயிரில் கிடைக்கும். ஓகேங்களா? தயிர் நம்ம அவ்வளோவா எடுக்க முடியாது. காளான் எடுத்துக்கோங்க, மஷ்ரூம் காளானில் உங்களுக்கு விட்டமின் B12 கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதுபோல் இன்னும் பல பதிவுகளை நீங்கள் காண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலில் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் விபி. நன்றி, வணக்கம்.